கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினேன். உம்முடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது என்று தேவனுடைய தாசனாகிய யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தின்படி தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் தேவர்களாகி நம்மை கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தார். அவருடைய பராமரிப்பினால் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் அது பாதுகாக்கப்பட்டது. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் தம்முடையவர்களை, தேவனை நம்பி அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்கிற தேவ ஜனங்களை தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் நல்ல தகப்பன். இந்த நாளிலும் இந்த புதிய ஆண்டின் துவக்கத்திலே தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் தேவ பிள்ளைகளாகி நம்மை கரம் பிடித்து இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டு தேவ பிள்ளைகளாகி நமக்கு இதுவரைக்கும் தேவஜனங்களாகி நாம் கண்டிராத, கேட்டிராத மகிமையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தந்து தேவர்களாகி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் நம்மிலே மகிமைப்படுகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை தேவஜனங்களாகி நமக்கு நம்முடைய தேவன் மாற்றி தருவார். தேவஜனங்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவஜனங்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்மோடு பேசுகிற தேவன் அவர்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவருடைய வார்த்தையினால் தான் இன்று வரைக்கும் நாம் பிழைக்கிறோம். இந்த புதிய ஆண்டையும் நாம் கண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வார்த்தையை தந்து தேவர்களாக நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளையும் காணவும் அதை கடக்கவும் செய்த தேவன் இந்த ஆண்டிலும், இந்த புதிய ஆண்டிலும் அவர் தம்முடைய வார்த்தையினால் தேவர்களாக நம்மை பலப்படுத்தி நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சகலத்தையும் பரலோகத்தின் பலனாகிய பரிசுத்த ஆவியானவரால் பத்திரமாய் பாதுகாத்து நமக்கென அவர் வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தையும், நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் தேவர்களாகி நாம் நிறைவேற்றி முடிக்க என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவையோ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறதோ அதை அவரே நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவது அதிக லட்சியம். இந்த ஆண்டிலும் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் நமக்கென ஒரு மகிமையான வாக்குத்தத்தத்தை அவர் தந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையினால் தேவஜனங்களாகி நாம் வாழ்கிறோம். தேவனுடைய வார்த்தையினால் தேவஜனங்களாகி நாம் பிழைக்கிறோம். தேவனுடைய வார்த்தையினால் தேவஜனங்களாகி நாம் அசைக்கிறோம், செயல்படுகிறோம். இனி நான் அல்ல, என்னிலே கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று தேவர்களாகி நாம் ஒவ்வொரு நாளும் உணரத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் பலப்பட, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, இதுவரைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம், ஆனா இந்த ஆண்டில் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தையினால் பலப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற தேவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். இந்த புதிய ஆண்டிலும் தேவர்களாகி நம்மை பலப்படுத்தவும் அவருக்குள் நிலைநிறுத்தவும் இன்னும் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டும், கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வை நமக்குள்ள இன்னும் அதிகமாய் நம்முடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிய செய்யவும், நமக்கு ஆசீர்வாதமாய் நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படவும் நமக்கு தேவன் தருகிற அந்த மகிமையான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Do not be afraid, land of Judah. Be glad and rejoice. Surely the Lord has done great things. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை தான் தேவர்களாகி நமக்கு தேவன் இந்த ஆண்டிலும் அவருடைய வருகை பரியந்தம் நம்மை பலப்படுத்த, நம்மை நிலைநிறுத்த
நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட நம்முடைய தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். தேவனுடைய வார்த்தைகள் விசேஷித்தமானவைகள். எந்த நிலையில் நம்முடைய இருதயம் தொய்ந்து போயிருந்தாலும் அதை உயிர்ப்பிக்க செய்யவும், அதை பலப்படுத்தவும், ஒன்றுக்கும் உதவாத நிலையில் இருந்த நம்மையும் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கவும், நம்மை உருவாக்க கர்த்தருடைய வார்த்தை போதும். அவருடைய ஒரு வார்த்தை போதும். நம்முடைய வாழ்க்கை அது கர்த்தருக்கென அழகாய் மாறும். இந்த வசனத்திலும் தேவர்களாகி நம்மை பலப்படுத்தும்படியாய் தேவன் இந்த ஆண்டிலே அவருடைய வருகை பரியந்தம் அவருக்குள் நம்மை நிலைநிறுத்த இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். அநேக முறை நாம் வாசித்திருந்த ஒரு வசனம் தான், அநேக முறை நாம் தியானித்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்பது அது ஜீவ ஊற்றாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனை முறை ஒரு வசனத்தை நாம் தியானித்தாலும் அதிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற புதிய காரியங்களை, மகிமையான காரியங்களை நம்மால் உணர முடியும். கர்த்தருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவம், கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. அது ஜீவ நீரூற்றா இருக்கிறது. கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிறவருடைய சித்தத்தை நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. இந்த வசனத்திலும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு மகிமையான காரியம் என்ன தெரியுமா? ஒரு மகிமையான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்காக நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு ஆண்டாக இந்த 2025 நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. இயர் ஆஃப் கிரேட் திங்ஸ், பெரிய காரியங்களின் ஆண்டு. நிச்சயமாய் நம்முடைய தேவன் தாம் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையை அதை நிறைவேற்றி முடிப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. அவ்வளவு பெரிய தேவனை தேவபிள்ளைகளாகி நாம் சொந்த ரட்சகராய் பெற்றிருக்கிறோம். அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவபிள்ளைகளாகி நமக்கு நம்முடைய தேவன் தந்திருக்கிறார். இந்த தேவன் பாராட்டின மிகுந்த கிருபை. தேவபிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவபிள்ளைகளாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த வசனத்திலும் தேவன் நமக்கு கற்றுத் தருகிற காரியம் தான், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த வருஷத்திலே நான் எழுந்தருள போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவபிள்ளைகளாகி நாம் எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்கள் நமக்கு தேவையா இருக்கிறதோ, எதை குறித்து தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வார்த்தையை பற்றி கொண்டு அவரை நம்பி அவரை சார்ந்து அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அதை சாதாரணமாய் அல்ல, அதை ஏனோ தானோ என்று அல்ல, நம்முடைய வாழ்க்கையில எப்படி மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னாரோ, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொன்னாரோ, அதை அவருடைய வாழ்க்கையில செய்து முடித்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய வாழ்க்கையில நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நிச்சயமாய் அவர் நாம மகிமைப்படும்படியா நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்து முடிப்பார். தேவஜனங்களாக நம்மை பார்த்து நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிற விசேஷித்த தேவஜனங்களாய் அழைக்கப்பட்ட நாம் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படக்கூடாது, எதை கண்டும் பயப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு மட்டுமே பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது தீமையை விட்டு விலக செய்யும். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவபிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது வேற எந்த பயமும் நம்முடைய இருதயத்தை பற்றி கொள்ளாது. வேற எந்த காரியத்தாலும் நம்மை பயப்படுத்தவும் முடியாது. ஏன்னா நம்மோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தம்முடைய ஜனங்களை உலகமோ மாமிசமோ பிசாசோ உலக மனிதர்களோ வேற எந்த காரியமோ பயப்படுத்த அவர் அனுமதிக்கவே மாட்டார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் தம்முடைய வார்த்தையை நாம் தாங்குகிறவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களி கூறு, ஏன்னா நான் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறேன் என்று சொல்றார். நான் உனக்கு நன்மை செய்வேன், நான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்வேன் என்று அவர் சொன்னாலே நிச்சயமா அது எப்படிதான் இருக்கும்? பெரிய காரியமாகவும் மகிமையாகவும் தான் இருக்கும். ஆனா கர்த்தர் இன்று தம்முடையவர்களை பார்த்து ஏதோ நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லல, நான் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் நாம் கண்டிராது, இதுவரைக்கும் நாம் கேட்டிராது அப்படிப்பட்ட மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவபிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்.
அதை அவர் தன்னுடைய மனதில் வைத்துதான் நமக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். ஏன்னா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்ததை ஒரு கண்ணும் காணவும் இல்லை, ஒரு செவியும் அதை கேட்டு உணரவும் இல்லை, ஒருவருடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க வேண்டுமானால் நம்முடைய கர்த்தர் தான் அதை செய்து முடிக்க வேண்டும். ஏன்னா அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் செடிகள் அல்ல, நாம் திராட்சை கொடிகள். வேதம் தெளிவாக சொல்கிறது, நானே மெய்யான திராட்சை செடி, என்னாலே அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவபிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தாம் சொன்னபடியே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இது ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு எதிர்காலத்தின் துவக்கமாய் கர்த்தர் தம்முடையவர்களுக்கு, தமக்காக காத்திருந்தவர்களுக்கு, தம்முடைய ஜனத்திற்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை செய்ய துவங்கும் ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு தேவபிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கிரகிக்க முடியாத, எல்லா கண்களும் பிரமித்து ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு மகிமையான காரியத்தை தேவபிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன். நம்முடைய வேதம் நம்முடைய தேவனை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நிச்சயமா தாம் சொன்னதை சொன்னபடியே நம்முடைய ஏற்ற காலத்திலே நம்முடைய தேவன் செய்து முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் நாம் தேவனுடைய ஜனம் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட போகிறார். இந்த வசனத்தை தான் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு மீண்டும் ஒரு விசை நினைப்பூட்டி நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த புதிய வருஷத்தை இந்த வாக்குத்தத்தத்தோடு கூட தேவ பிள்ளைகளாகிய நாம் துவங்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை இன்னும் கர்த்தருக்குள் பலப்படுத்தும். நாம் இன்னும் கர்த்தருக்குள் நிலை நிற்க வேண்டும் என்கிற ஒரு பக்தி வைராக்கியத்தை நமக்குள்ளே உருவாக்கும். தேவன் நல்லவர். இந்த வசனத்தை தேவ பிள்ளைகளாகி நாம் சுதந்திரிக்கும்படியாகத்தான் தேவன் இந்த நாளே நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வசனத்தின் துவக்கம் எப்படி இருக்கிறது தெரியுமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப இதை வாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இது ஒரு காமனான ஒரு வசனம் போலதான் இருக்கும். தேசம்னா ஆண்டவர் எல்லா ஜனங்களை குறித்து தான் சொல்லுகிறார் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இதை வாசிக்கும் போது நமக்கு அப்படிதான் தோணும். ஆனா இது எல்லாருக்குமான ஒரு வாக்கு தத்தமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. இந்த வாக்கு தத்தம் யாருக்கான வாக்கு தத்தம் தெரியுமா? இதை யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராகியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இந்த வசனம் அதை தெளிவாய் சொல்கிறது. கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராகியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அப்ப இங்க தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற இந்த மகிமையான வாக்குத்தத்தம் எல்லாருக்குமானது அல்ல. இது யாருக்குரியது தெரியுமா? கர்த்தருடைய ஜனங்களுக்குரியது, கர்த்தருடைய தேசத்திற்குரியது, கர்த்தருடைய ஜனங்கள் வாழ்கிற கர்த்தருடைய தேசத்திற்குரியது. ஏன்னா நம்முடைய தேவன் பாவத்தை பார்க்க கூடாது சுத்த கண்ணன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் மனமும் மாமிசம் விரும்புகிற, அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை நடப்பிக்கிற மனுஷங்களை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? இப்படி ஒரு மகிமையான வாக்குத்தத்தத்தை நிச்சயமா சொல்ல மாட்டார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரே என்றால் யாருக்குதான் இந்த வாக்குத்தத்தம் உரியது? கர்த்தருடைய ஜனத்திற்கு, கர்த்தருடைய தேசத்திற்கு, கர்த்தர் தமக்கென மீட்டு கொண்ட தம்முடையவர்களுக்கு, தேவனுடைய ஜனங்கள் வாழ்கிற தேவனுடைய தேசத்திற்கு தான் இந்த வாக்குத்தத்தம் உரியது. தேவபிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவபிள்ளைகளாகி நமக்குரியதுதான் இந்த வாக்குத்தத்தம். தேவபிள்ளைகளாகி நம்மை மீட்டுக் கொண்ட தேவன் நம்மை அவருடையவர்களாய் மாற்றி இருக்கிறார். நம்மை பார்த்துதான் நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இப்ப இதை கேட்கும் போது நமக்குள்ள எழுப்ப வேண்டிய ஒரு ஏக்கம், ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்முடைய தேசமாய், நான் உம்முடைய ஜனமாய், நீர் எனக்காக வைராகியம் கொண்டு எனக்காக நீர் எழுந்தருளி இந்த வசனத்தின்படியே என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உம்முடையவனாய் உம்முடையவளாய் இருக்க வேண்டும்.
அப்படிங்கிற ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம், ஒரு விண்ணப்பம் நம்முடைய இருதயத்திலிருந்து எழும்பணும். ஏன்னா இது எல்லாருக்கான ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் அல்ல, கர்த்தருடைய ஜனத்திற்குரியது. யார் யார் கர்த்தருக்காக வாழ்கிறார்களோ, யார் யார் கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருக்கென ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்டு வார்த்தையினால் வழிநடத்தப்படுகிறார்களோ, அவர்களுக்குரிய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய தேசத்திற்குரிய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய ஜனம் வாழ்கிற தேசத்திற்குரிய வாக்குத்தத்தம், தேவ பிள்ளைகளாகிய நமக்குரிய வாக்குத்தத்தம். தேவன் நம்மை அவருடையவர்களாய், அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவ பிள்ளைகளாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நம்மை பார்த்துதான் நம்முடைய தேவன் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ எனக்குள் மகிழ்ந்து களிக்கூறு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், அதை நிச்சயமாய் செய்வேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். இப்ப தேவ பிள்ளைகளாகி நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். தேவ ஜனம், தேவனால் வேறு பிரிக்கப்பட்டு அவருக்காக வாழ்கிற ஜனம், அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஜனத்தின் வாழ்க்கையில அவர்களை பார்த்து கர்த்தர் பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள எழும்பும். யாரை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, யார் பயப்படுறாங்களோ அவங்கள பார்த்துதான் பயப்படாதே அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்து மகிழ்ந்து களிக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, யாருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் களிக்கூறுதலும் இல்லையோ அவங்கள பார்த்துதான் நீ மகிழ்ந்து களிக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்கே சர்வவல்லமை உள்ள தேவன் தமக்கென தெரிந்து கொண்ட தம்முடையவர்கள் வாழும் தமது தேசத்தை பார்த்து நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிக்கூறு அப்படின்னு சொல்றாங்கன்னா, தேவனுடைய ஜனம், தேவர்களாகி நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் தெரியுமா? பயந்து போய் மகிழ்ந்து களிக்கூற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். இதுதான் இப்பொழுது தேவ பிள்ளையின் வாழ்க்கை, இதுதான் இப்பொழுது தேவ பிள்ளையின் சூழ்நிலை. தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கை சர்வ வல்லமையுள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டும், சர்வ வல்லமையுள்ள தேவனால் அவருடையவர்களாக வேறு பிரிக்கப்பட்டும், அவருக்காக வாழ அர்ப்பணித்தும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அநேக சூழ்நிலைகள் நம்மை பயப்படுத்தும் விதமாக இருக்கிறது, அநேக காரியங்கள் நம்மை நெருக்குகிற விதமாக இருக்கிறது. மகிழ்ச்சி இல்லாமல், களிகூர்ந்து மகிழ முடியாமல், எல்லா நிலையிலும் துக்கமடைந்து சோர்ந்து போய் ஒரு வெறுமையான நிலையில் இருக்கும். இதுதான் இப்பொழுது தேவ ஜனத்தின் நிலை. இதைதான் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் தெளிவாய் காண்பிக்கிறது. தேவ ஜனத்தின் நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது? வெறுமையான, சத்துருக்களின் கரம் அவர்கள் மேல் ஓங்கத்தக்கதாய் அவர்கள் நிலை மிகவும் கேடுள்ளதா இருக்கிறது. மகிழ்ச்சியின் சத்தம் இல்லை, களி கூறுதலின் சத்தம் இல்லை. எல்லா சூழ்நிலையும் அவர்களை பயப்படுத்துகிறது. அவர்கள் வாழ்க்கை மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது. இப்படிதான் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கை கடந்த ஆண்டு முழுவதும் நாம் கடந்து வந்த பாதைகள், நாம் சந்தித்த சூழ்நிலைகள், நாம் சந்தித்த மனிதர்கள், நம்முடைய தேவைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை மிகவும் பயப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளுகிறது. மகிழ்ச்சியே இல்லாமல் எப்பொழுதுமே அழுது கொண்டிருக்கிற ஒரு நிலைக்கு நம்மை தள்ளுகிறது. தேவ பிள்ளைகளாகிய நம்மால் மகிழ்ந்து களிக்கூற முடியல. சுத்தமா என்ன இல்லை, மகிழ்ச்சியே இல்லை. அப்படிப்பட்ட நம்மை பார்த்துதான் நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாது, நீ மகிழ்ந்து களிக்கூறு. ஏன்னா நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் நம்மேல் வைத்த திட்டத்தை இன்னொருவர் மேல் அதை மாற்றி நம்மை தள்ளிவிட்டு நம்முடைய ஸ்தானத்தில் இன்னொருவரை கொண்டு வர மனம் இல்லாமல் நம்மேல் அவர் வைத்த அநாதி சிநேகத்தால் நமக்காக காத்திருக்கிற தேவன். வேதம் முழுக்க நம்ம பார்த்தோம்னா, பரிசுத்தவான்கள் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பித்து தேவனுடைய பாதையை விட்டு வழி விலகி சென்றாலும் தேவன் என்ன பண்ணுவாரு? மீண்டும் அவர்களை தம்முடையவர்களாய் மாற்றி தான் அவர்களுக்கு வைத்திருந்த அந்த ஸ்தானத்திலே அவர்களை கொண்டு வந்து தான் அவர்களை குறித்து வைத்திருந்த திட்டத்திலே அவர்களை நடத்தி அவர்கள் வாழ்க்கையை ஜெயமாய் முடிய செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எதனால் இப்படி ஆனது என்று நமக்கு தெரியும். ஏன்னா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துருவின் கரம் ஓங்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஓங்கினால் கர்த்தர் அதை அனுமதித்தால் அது யோபை போல ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதற்காக மட்டும்தான்.
அப்படி இல்லாம நம்முடைய தேவனை காட்டிலும் சத்ரு வல்லமை உள்ளவன் கிடையாது. சத்ருவுக்கு வல்லமே கிடையாது, பிசாசுக்கு வல்லமே கிடையாது. நம்முடைய பலவீனத்தை அவன் பலனாக பயன்படுத்திக் கொள்வான். அப்படி இருக்கும் பொழுது தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த கொடுமையான காரியங்கள், அவர்கள் வெறுமையாக்கப்படுகிற காரியங்கள், அவர்கள் மேல் சத்துருவின் கரம் ஓங்குகிற அப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள், இதெல்லாம் எப்படி வந்தது? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். கடந்த ஆண்டு முழுவதும் நாம் சந்தித்த அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், வெறுமைகள், இதெல்லாம் எப்படி வந்தது? நம்முடைய கிரியையினால் வந்தது. நம்முடைய துன்மார்க்க கிரியை, நம்முடைய மனமும் மாம்சம் விரும்புகிற பிரமாணமான கிரியைகள், ஆண்டவர் சொன்ன பாதையில நடந்தது நிமித்தம் நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை முழுக்க கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அக்னியை கொளுத்தினதினால் ஏதாவது சேதம் உண்டானால் அந்த சேதத்தின் முழு பொறுப்பையும் அக்னியை கொளுத்தினவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தான் அதற்கு உத்தரவாதி. இந்த பிரமாணத்தை கொடுத்த கர்த்தர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேதனையை, ஒரு சோதனை அனுமதித்து அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையோ போராட்டமோ தேவையோ வந்ததுன்னா அதன் முழு பொறுப்பையும் நம்முடைய தேவன் ஏற்றுக்கொள்வார். அப்படி இல்லாம இதுவரைக்கும் நாம் சந்தித்த எல்லா பிரச்சனைகளும் எதனால வந்தது அப்படின்னு நம்ம தியானிச்சு பார்த்தோம்னா, அநேக நேரங்கள்ல நம்முடைய சொந்த கிரியைகள்னால தான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, தேவைகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, சத்ருவின் கரம் நம்மேல் ஓங்கத்தக்கதான சூழ்நிலைகள் அது நிமித்தம் தான் வந்தது. மற்றபடி எல்லாமே நம்ம கர்த்தருக்காக நின்றது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததா, பிரச்சனைகள் வந்ததா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நம்முடைய தேவன் அனுமதிக்க மாட்டார். அதனால் மட்டுமே இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம். எவ்வளவோ தப்பு பண்ணி ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பித்தும் இன்றும் அவர் நம்மை நேசித்ததினால், நம்மேல் அவர் வைத்த அன்பு மாறாமல் இருக்கிறதினால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி அவர் நம்மேல் வைத்த அவருடைய அன்பினால் தேவர்களாகி நாம் செய்த தவறுகளில் இருந்து சிக்ஷிக்கப்பட்டு, தேவனால் சிக்ஷிக்கப்பட்டு, தேவனால் கண்டிக்கப்பட்டு, அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு தரும் பொழுது அதை பற்றி கொண்டு அவரிடமாய் திரும்ப அவர் நமக்கு கிருபை செய்கிறார். அவர் நமக்கு தருணம் தருகிறார். அப்படி இல்லைனா நிச்சயமா இந்த புதிய வருஷத்தை நம்மால் பார்த்திருக்க முடியாது. இது தேவனுடைய மிகுந்த கிருபை. கர்த்தர் நல்லவர். அதை அதிகமாய் கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது நம்மால் ருசிக்க முடியும். ஏன் தெரியுமா? பவுல், ஏரோது இவர்கள் 2 பேருடைய வாழ்க்கையிலும் 2 பேருமே என்ன பண்ணாங்க? தேவ மனுஷன் சாக காரணமா இருந்தாங்க. ஏரோது யாக்கோபு சாக காரணமா இருந்தான். பவுல் ஸ்தேவான் சாக காரணமா இருந்தான். ஆனா இவர்கள் 2 பேர் மேல கர்த்தர் தம்முடைய கோபத்தை, தம்முடைய தண்டனையை அவர் வெளிப்படுத்தின விதம் வெவ்வேறா இருந்தது. பவுல் மேல தேவ திட்டம் இருந்ததுனால தேவன் அவனை சிக்ஷித்து தம்முடைய வார்த்தையினால் தம் பக்கமாய் திருப்பினார். ஆனா ஏரோது மேல தேவ திட்டம் இல்லாததுனால தேவன் அவனை அடித்த பொழுது அவன் புழு புழுத்து இறந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய தவறு நிமித்தம், நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் இவ்வளவு நாட்கள் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், சத்துருவின் கரம் ஓங்கினது, இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு. நம்முடைய தேவன் நல்லவரும் உண்மை உள்ளவரும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் அவர் வைத்த அன்பு மாறாததுமா இருக்கிறதுனால இன்றும் அவர் நம்மை நமக்கென அவர் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்திலே அமர்த்த, நமக்கென அவர் வைத்திருக்கிற திட்டத்திலே நடத்த அவர் சித்தமா இருக்கிறதுனால அவர் தம்முடைய வார்த்தையினால் தேவர்களாகி நம்மை அவர் பக்கமாய் திருப்ப அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த நிலையில் இருக்கிற தம்முடையவர்களை பார்த்துதான், நம்மை பார்த்துதான் நம்முடைய தேவன் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, என்னுடைய ஜனமே நீ பயப்படாதே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு என்னால் சிநேகிக்கப்பட்ட என்னுடையவர்களை நீங்கள் பயப்படாதீர்கள் நான் சொல்றேன். நீ பயப்படாது. ஃபர்ஸ்ட் நீ உன்னுடைய வாழ்க்கையில எடுத்து போட வேண்டிய ஒரு பொல்லாத பாவம் தான் பயம். கர்த்தருக்கு பயப்படாம வேற எந்த காரியத்துக்கு பயத்தாலும் வேதத்தின் பிரகாரம் அது பாவம்.
ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல முதல்ல துவக்கத்துல யார் தான் இருக்கிறா? பயப்படுகிறவர்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயம் வேற, இந்த பயம் வேற. சிம்பிளா சொல்லணும்னா, கர்த்தருக்கு பயப்படாம வேற எந்த காரியத்துக்கு பயந்தாலும், அது மனுஷனோ உலகமோ அதிகாரமோ எந்த ஒரு காரியமா இருந்தாலும், பிசாசோ எதுவா இருந்தாலும் அதுக்கு பயந்தா அது பாவம், நரகத்திலே தள்ளத்தக்கதான ஒரு பொல்லாத பாவம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய ஜனம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒருபோதும் நான் வெறுக்காத என்னுடைய ஜனம். ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது? நீ பயப்படக்கூடாது. நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவ பலத்தோடு கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுகிற தேவ ஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சொல்றது சாதாரண மனுஷன் கிடையாது. உலக பிரகாரமா ஏதோ பெரிய பதவியில ஒரு ஐஸ்வர்யவானா, இல்ல உலகத்துல ஒரு பெரிய ராஜாவா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கிடையாது. இந்த காரியத்தை நம்மோடு கூட சொல்லுகிறது. இந்த காரியத்தை நம்மிடத்தில் சொல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய ஆளுகைக்குட்பட்டதுதான் சகலமும். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று நாம் கண்டு வியக்கிற, நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத இந்த வானத்தையும் பூமியையும் அவர் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. ஏன்னா உன் வாழ்க்கையில நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். பெரிய தேவன் பெரிய காரியங்களை ஒன்றுக்கும் தகுதி இல்லாத, உயிர் வாழக்கூட தகுதி இல்லாத நம்முடைய வாழ்க்கையில செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இது அவருடைய அன்பின் மிகுதியை யாராலுமே அளக்க முடியாத அவருடைய அன்பின் ஆழத்தை இன்னும் அறிய வேண்டும் என்கிற அந்த உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது. இதற்குமே உதவாத ஒரு மனுஷனை பார்த்து யார் இப்படி சொல்லுவான்? ஒரு மனுஷனால் ஒரு உதவியும் ஒரு பயனும் இல்லைன்னா அவனை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? அவனை குறித்து பேசப்பட மாட்டாங்க, அவன்கிட்டயும் பேச மாட்டாங்க. ஆனா நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் நமது ஜனத்தின் அதிபதிகளோடும் அமரச் செய்து அழகு பார்க்கிறவர். அவர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில தாம் சொன்னபடியே பெரிய காரியங்களை செய்ய அவர் எழுந்தருளி விட்டார். அதை தேவப்பிள்ளைகளாகி நமக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். நீ பலப்படு, நீ பயப்படா. தேவப்பிள்ளைகளாகி நாம் பலப்பட வேண்டும் கர்த்தரால், கர்த்தருடைய வார்த்தையால். ஆனால் பயப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையினால் பலப்படுகிற தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்கும் பயப்பட மாட்டாங்க. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நாம் நிற்க முடியும். இந்த நாளில் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் எழும்பும். அவ்வளவு பெரிய தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், அவனுடைய வாழ்க்கையில நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று. இப்ப நமக்குள்ள எழும்புகிற ஒரு ஆர்வம் என்ன தெரியுமா? ஆண்டவன் வாழ்க்கையில் என்ன செய்வாரு? அப்படி என்ன பெரிய காரியம் செய்ய போகிறார்? இதுதான் நம்முடைய இருதயத்தில் எழும்புகிற ஒரு எண்ணமாகவும் ஏக்கமாகவும் ஒரு ஆர்வமாகவும் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை மகிழ பண்ண, என்னுடைய பயத்தை மாற்ற அவர் செய்ய போகிற பெரிய காரியம் என்ன? இதுதான் நம்முடைய ஒரு இருதயத்தின் ஆர்வமாய் இந்த நாள்ல இதை கேட்கும் பொழுது நமக்குள்ள எழும்பும். அதற்கான பதில் தான் வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. எடுத்துக்கொள்வோம் சங்கீதம், அதனுடைய 126வது அதிகாரம், அதனுடைய 1-2 வசனங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவன் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? தேவபிள்ளைகளாகி நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்ப போகிறார். இதை கேட்கும் பொழுது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா நமக்கு தோணாது. ஏன்னா நம்முடைய எதிர்பார்ப்புலாம் எப்படி இருக்கும்னா, உலக காரியங்கள், உலக ஆசீர்வாதம், இம்மைக்குரிய காரியமாகவே இருக்கும். ஆனா உண்மையாகவே கர்த்தருக்குள் கர்த்தருடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிற தேவ பிள்ளைக்கு தான் இந்த வசனத்தின் ஆழம் என்ன என்று அவர்களுக்கு புரியும். தேவ பிள்ளையின் வாழ்க்கை
எவ்வளவு ஆசீர்வாதத்தை, இந்த உலக ஆசீர்வாதத்தை உடையதாய் இருந்தாலும் அவர்கள் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்தால் அதனால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. உலக ஆசீர்வாதம் சிறையிருப்பில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை தராது. அது என்ன சிறையிருப்பு? நாங்களாம் இப்ப நல்லா தான் இருக்கிறோம், எங்க வீட்டுல தானே இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று பிரியமான காயுவுக்கு ஆண்டவருடைய மார்பிலை சாய்ந்திருந்த யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நிருபங்களிலே எழுதும் பொழுது குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்பொழுது சுகமா இருக்கும் தெரியுமா? வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள், இது எல்லாமே எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு சுகமாய் நன்மையாய் அவன் அனுபவிக்க இன்பமாய் இருக்கும் தெரியுமா? உண்மையாகவே யாருடைய வாழ்க்கையில அவன் ஆத்துமா வாழ்கிறதோ, அவன் ஆத்துமா விடுதலையா இருக்கிறதோ, அவனுடைய வாழ்க்கையில தான் உலக பிரகாரமாய் அவனுக்கு கிடைக்கிற எல்லா நன்மைகளும் அவனுக்கு இன்பமாயிருக்கும், சுகமாயிருக்கும். அவனால் அதை அனுபவிக்க முடியும். ஏன்னா கர்த்தர் அதை அனுபவிக்கும் அனுகிரகத்தை அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில கொடுப்பார். எந்த மனுஷனுடைய ஆத்துமா கட்டுண்டதாய் சிறையிருப்பில இருக்கிறது, அந்த மனுஷனால் என்ன பண்ண முடியாது? எவ்வளவு நன்மை அவனை சூழ்ந்திருந்தாலும் அதை சமாதானமாய் அனுபவிக்க முடியாது. உள்ளான ஒரு பயம், உள்ளான ஒரு நடுக்கம், ஒரு வேதனை, ஒரு சமாதானமே இல்லாத ஒரு நிலை. ஆசீர்வாதம் சமாதானத்தை கொண்டு வராது, ஐஸ்வர்யம் சமாதானத்தை கொண்டு வராது, உயர்ந்த பதவிகள் சமாதானத்தை கொண்டு வராது. சமாதானத்தை பரலோகத்தின் தேவனால் மட்டுமே தர முடியும். பிசாசு உலகத்துல என்ன வேணாலும் தரலாம். உலக ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், பேர், புகழ் எல்லாமே பிசாசு அவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிற மனுஷர்களுக்கு கொடுக்கலாம். ஆனா பிசாசினால் கொடுக்க முடியாத உண்மையான ஒரு நிலையான ஆசீர்வாதம் தான் நம்முடைய தேவன் நமக்கு தருகிற சமாதானம். ஏன்னா ஆத்துமா என்பது, அந்த ஆத்தும மணவாளன் அதோடு கூட இருக்கும் பொழுதுதான் அது சமாதானமா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன இருக்கும்? ஒரு நிச்சயமற்ற தன்மை. ஆத்மா நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு காரியம். அதுதான் பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும். அப்படி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியான ஒரு நிலையில் அந்த ஆத்ம மணவாளனோடு அது இணைந்திராமல் இருந்தால் அது வேதனையில, பயத்துல என்ன பண்ணும்? இம்மைக்குரிய எந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம அது ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான நிலையில் இருக்கிற நம்மை பார்த்து நம்முடைய தேவன் சொல்கிறார், உன் சிறையிருப்பை திருப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது எல்லாமே தியானிக்கும் பொழுதுதான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தரால் அவர்களுடைய சிறையிருப்பு திருப்பப்படுவது எவ்வளவு முக்கியம் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தேவபிள்ளைகளாகி நாம் இந்த நாளில் நாம் நினைக்கிற எந்த ஒரு காரியமும், இந்த உலக காரியங்களும் நமக்கு நன்மை கிடையாது. நம்முடைய தேவன் நமக்கு எதை தருகிறாரோ அதுதான் நன்மை, அதுதான் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு தருகிற நன்மையை நீ அனுபவிக்க, நீ சுதந்திரிக்க, அந்த அனுகிரகத்தை நான் உனக்கு தர ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ணணும்? விடுதலையான ஒரு நிலையில உன் ஆத்துமா எனக்குள்ளே வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி முதலாவது நீ உன்னுடைய ஆத்துமா விடுதலையாக வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள நீ வரணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறைப்பட்டு இருக்கிற, அதனாலதான் உனக்கு பயம், அதனாலதான் உனக்கு சந்தோஷமே இல்லை. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனை உன்னை விடுவித்துக் கொள். இப்ப சிறையிருப்பின் அனுபவத்துல இருக்கிற எந்த ஒரு பிள்ளையாலும் எவ்வளவு நன்மை சுற்றி இருந்தாலும், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் தேவனுடைய பெரிய திட்டம் அவர்கள் மேல் இருந்தாலும் அவர்களால் அதை அனுபவிக்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது உன்னுடைய சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும் என்கிற அந்த காரியத்தை நீ உணர்ந்து அதற்கு முக்கியத்துவம் கொடு. நீங்க எந்தெந்த காரியத்திற்கெல்லாமும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற எல்லா காரியமும் ஒரு நாள் அழிந்து போகும். ஏன்னா உலகமும் அதில் உள்ள எல்லாம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற காரியத்திற்காக இவ்வளவு பிரயாசப்படுகிற தேவஜனமே, அழியாமை உள்ள நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிற அழியாமை உள்ள உன்னுடைய ஆத்துமாவுக்கு அதில் சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும் என்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடு.
அதை குறித்து தான் நான் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ முதலாவது, என்னுடைய சிறையிருப்பு, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் இந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற அந்த நிலையில அந்த காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது அதற்கு செவி கொடுத்து நாம் அதை கேட்க வேண்டும். எந்த நாள்ல கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற பெரிய காரியம், நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்ப போகிறார். தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிறையிருப்பை திருப்பி அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அதன் பிற்பாடு அந்த ஆசீர்வாதத்துல எந்த வேதனையும் இருக்காது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறதா இருக்கும். நம்மால் அதை சந்தோஷமாய் அனுபவிக்க முடியும். தேவர்களாக நாம் இதை உணர்ந்தவர்களாய், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில மாற நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது வேதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு நபரை காண்பித்து தருகிறார். தேவனுக்கு பிரியமான ஒரு நபர். அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு ஏற்பட்ட சிறையிருப்பை திருப்பின பிற்பாடு தேவன் எப்படி அவனை ஆசீர்வதித்தார், எப்படி அவனை கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூற பண்ணினார், எப்படி அவனுடைய பயத்தை மாற்றினார் என்று தேவன் நமக்கு காண்பித்து தருகிறார். ஏன்னா தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது அதன் பிற்பாடு நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதம் தான் நம்முடைய பயத்தை மாற்றி தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்குள் களிக்கூர்ந்து மகிழும்படியார் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். தேவன் நமக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியார் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய தேவன் உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவார். தேவ ஜனத்தின் வாழ்க்கையில சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் என்ன, அதை தான் இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். அது வேற யாரும் கிடையாது, நாம் நன்றாய் அறிந்த தேவ மனுஷனாகிய யோசேப்பு தான். யோசேப்பின் வாழ்க்கை தேவர்களாகி நம்மை அதிகமாய் கர்த்தருக்குள் பலப்படுத்தும். யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து தேவர்களாகி நாம் நன்றாய் அறிந்திருந்தாலும் இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனத்தோடு கூட கர்த்தர் நமக்கு அவனுடைய வாழ்க்கையை தான் காண்பித்து தருகிறார். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஏற்பட்ட சிறையின் அனுபவம் என்பது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவன் மேல் போட்டு அது நிமித்தம் அவன் சிறையில் அடைக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். உண்மையான ஒரு காரணத்தினால் ஒரு மனுஷன் சிறையில் அடைக்கப்படும் போது ஏற்படுகிற வேதனையை காட்டிலும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு நிமித்தம் ஒரு மனுஷன் சிறையில் அடைக்கப்படும் பொழுது அதன் வேதனை மிகவும் அதிகமாயிருக்கும். அது யாருக்காக? கர்த்தருக்காக நின்றது நிமித்தம், கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ தன்னை அர்ப்பணித்தது நிமித்தம் யோசேப்பின் மேல ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, அது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதை யார் பார்க்கிறார் தெரியுமா? இவ்வளவு நேரம் நம்ம தியானிச்சோமே, சகலத்தையும் செய்ய வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்து சங்கீதம் 126 நம்ம வாசித்த வசனத்தின் பிரகாரம் ஒரு சொப்பனத்தை போல, ஒரு சொப்பனம் காண்கிற நேரத்தை போல சடுதியார் யோசேப்பின் வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்றினார். எல்லாருக்குமே பிரமிப்பா இருந்தது. சொல்லப்போனா யோசேப்பு எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க? மறந்திருப்பாங்க. யோசேப்பினால் உதவியை பெற்றுக்கொண்ட பான பாத்திரக்காரர்களின் தலைவன் கூட யோசேப்பை மறந்துட்டான். ஆனா இப்பொழுது யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் அவனுக்கான ஒரு குறித்த நேரத்தை வைத்திருந்தாரே, அந்த நேரம் வந்த பொழுது இப்பொழுது எல்லாருடைய கண்களும் யோசேப்பை தான் பார்க்கிறது. எல்லாரும் யோசேப்பை குறித்து தான் பிரமிக்கிறார்கள். பார்வோனே யோசேப்பை குறித்து இப்படி தேவர்களின் ஆவியை பெற்ற இவனை போல இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை முக்கியத்துவப்படுத்தினார். யோசேப்பின் சிறையிருப்பு ஒரு சொப்பனம் காண்கிறதை போல திருப்பப்பட்டது. ஒரு நாள் ராத்திரி பார்வோனுக்கு வந்த சொப்பனத்தின் நிமித்தம் அடுத்த நாள் காலையில யோசேப்பின் சிறையிருப்பு மாறினது. யோசேப்புக்காகவே கர்த்தர் பார்வோனுக்கு அந்த சொப்பனத்தை கொடுத்தார். யோசேப்புக்காகவே கர்த்தர் அந்த பஞ்சத்தை அனுமதித்தார். இது எல்லாமே யோசேப்புக்காக, அந்த ஒருவனுக்காக.
எவ்வளவு பெரிய தேவன்! தனக்காக தன்னுடைய பிள்ளை நின்றது நிமித்தம், தன்னுடைய வார்த்தையை பற்றி கொண்டு நின்றது நிமித்தம் அவனுக்கு வந்த துன்பத்தையும், அவனுக்கு வந்த சிறையிருப்பையும், அவனுக்கு ஏற்பட்ட வெறுமையையும் அவர் பொறுப்பெடுத்தார். அது நிமித்தம் தான் சொன்னபடியே சொப்பனம் காண்கிறது போல அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார். அவன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்தார். அவன் பயத்தை மாற்றி அவனை தேவனுக்குள் களிகூர்ந்து மகிழும்படியாய் கர்த்தர் எழுந்தருளினார். கர்த்தர் செயல்பட்டார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் யோசேப்புக்கு செய்த தேவன் நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். சொல்ல போனா யோசேப்பை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். ஏன்னா எல்லா நாமத்திற்கும் மேலான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பெற்றுக் கொண்டவர்கள், அறிந்து கொண்டவர்கள். அப்பா பிதாவே என்று சர்வ வல்லமையுள்ள தேவனை, அவருடைய நாமத்தை அறிந்து அவரை பற்றி கூப்பிடுகிறோம். அந்த நாமம் யோசேப்புக்கு தெரியாது. அப்படி இருந்த போதிலும் யோசேப்புக்கு தயை பாராட்டி அவன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்து அவன் சிறையிருப்பை திருப்பி அவனை உயர்த்தி அவனிலே தேவன் மகிமைப்பட்டாரே. ஆனால் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய வல்லமையை இரட்டிப்பாய் வெளிப்படுத்த அவர் போதுமானவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் நல்ல தேவன். அவர் தம்முடையவர்களை கைவிடவே மாட்டார். நிச்சயமா கைவிட மாட்டார். சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும், யோசேப்பு சூழ்நிலை அளவுக்கு நம்ம சூழ்நிலை இல்லை கம்பேர் பண்ணும்போது. அந்த சூழ்நிலையிலேயே எகிப்து தேசம் முழுவதும் யோசேப்பை மறந்து விட்டது. யோசேப்புக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. யோசேப்பை விசாரிக்க யாருமே இல்லை. யோசேப்பு உயிரோடு இருக்கிறது கூட அவனை நேசிக்கிற அந்த தகப்பனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த யோசேப்பையே தேவன் என்ன பண்ணிட்டாரு? ஒரு சொப்பனம் காண்கிறது போல அவன் சிறையிருப்பை திருப்பி அவன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்து அவன் பயத்தை மாற்றி அவனை தேவனுக்குள் களி கூர்ந்து மகிழ செய்ய நம்முடைய தேவன் வல்லவராய் இருந்தாரே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இன்றும் தம்முடைய வல்லமையை இரட்டிப்பாய் வெளிப்படுத்த அவர் போதுமானவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். நிச்சயமா இதை செய்வார். யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை தான் தேவன் என்று நமக்கு காண்பித்து தந்து நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில இதே ஆசீர்வாதங்களை செய்ய அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்படி யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் செய்த பிரதானமான 2 நன்மைகளை தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் தேவன் அதை செய்வார் என்பதற்கான அடையாளம் தான் இன்று நம்மோடு கூட தேவன் அந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவதாக யோசேப்பின் வாழ்க்கையில் இந்த கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற நன்மை என்ன தெரியுமா? ஆதியாகமம் அதனுடைய 41 அதிகாரம் அதனுடைய 51 வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில தான் தேவனால் உயர்த்தப்பட்ட பிற்பாடு, தேவனால் தன்னுடைய சிறையிருப்பு திருப்பப்பட்டு தன்னுடைய பயம் மாறி கர்த்தருக்குள் தான் களி கூர்ந்து மகிழும் பொழுது, யோசேப்பு தன்னை உயர்த்தி தேவன் மகிமைப்படுவதை கண்டு தனக்கு தேவன் செய்த நன்மைகளை உணர்ந்து தன் கரத்திலே ஏந்தி அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி செய்த தேவன் என்று சொல்கிறார். இதை தியானிக்கும் பொழுது தேவன் காண்பித்து தந்த இன்னொரு காரியம்தான் நமக்கு புரிகிற மாதிரி ஆண்டவர் சிம்பிளா அதை சொல்றாரு. என்ன தெரியுமா? என் வருத்தம் யாவையும், யோசேப்பு சொல்றாரு என் தகப்பனுடைய குடும்பம் என்று. அதாவது யோசேப்பை வருத்தப்படுத்தினவர்கள். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு புரிகிற மாதிரி சொல்றாரு. உன் வருத்தத்தையும் உன்னை வருத்தப்படுத்தினவர்களையும் மறக்கும்படியாய் நான் உனக்கு நன்மை செய்வேன். நான் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வேன். அதற்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் யோசேப்பு. தேவனாகி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் நம்முடைய வருத்தம் யாவையும் நீங்கும்படி செய்வார். நம்மை வருத்தப்படுத்தினவர்களையும் நாம் மறக்கும்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்ய போகிறார். இது தேவனால முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் இதை அறிக்கை செய்யும் பொழுது இது நம்மை பலப்படுத்தும். நம்முடைய தேவனை குறித்த காரியங்கள் சும்மா மனசுல நினைச்சிட்டு இருந்தா மட்டும் போதாது. நாம் அதை நம்முடைய காதுகள் கேட்க சத்தமாய் அறிக்கை செய்யும் பொழுது அது இன்னும் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்குள் பலப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று எந்தெந்த காரியங்கள் நம்மை வருத்தப்படுத்துகிறதோ, எந்தெந்த மனிதர்கள் நம்மை வருத்தப்படுத்துகிறார்களோ, இதை எல்லாமே மறக்கும்படியால் நம்முடைய தேவன் நமக்கு செய்ய போகிற நன்மை நம்முடைய வாழ்க்கையில பெரிதா இருக்க போகிறது. யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படிதான்.
போஜனம் கொண்டு வந்தவனுக்கு போஜனம் கொடுக்காமல் அவனை தண்ணீர் இல்லாத குழியில தூக்கி போட்டுட்டு அவங்க புசிக்கும்படி அமர்ந்திருந்தார்கள், புசித்தார்கள். இஸ்மவேலருக்கு அவனை என்ன பண்ணிட்டாங்க? விற்று போட்டார்கள். அவன் அழுது கெஞ்சினதை கூட கவனிக்காமல், இரக்கம் காட்டாமல் விற்று போட்டார்கள். இப்படி அநேக காரியங்கள் யோசேப்பின் வாழ்க்கையில் அதன் பிற்பாடு ஒன்றன் பின் ஒன்றாய் அவனை வருத்தப்படுத்தி கொண்டே இருந்தது. அவன் தகப்பனுடைய குடும்பத்தார் அவனை வருத்தப்படுத்தினார்கள், அவனுக்கு தீமை மட்டுமே செய்தார்கள். ஆனா இவை எல்லாவற்றையும் மறக்கும்படியாய் கர்த்தர் யோசேப்புக்கு செய்தது என்ன தெரியுமா? இன்று எகிப்து தேசமே பிரமித்து திகைத்து நடுங்கும்படியாய் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அவனுக்கு என இல்லாத ஒரு ஸ்தானத்தை உருவாக்கி கொடுத்தார். சிங்காசனத்தில் மட்டும்தான் பார்வோன் ராஜா, மற்றபடி எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் யோசேப்பின் கரத்தில் கொடுத்தார். இதை இன்றும் செய்ய நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். யோசேப்புக்கு முன்பதாக அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரால் என்ன பண்ண முடியாது? அவனை ஃபேஸ் பண்ண கூட முடியாது. ஏன்னா யோசேப்புக்கு முன்பதாக தென்றனிட்டு பணியுங்கள் என்று பார்வோன் சொல்லும்படியாய் கட்டளையிட்டு இருக்கிறான். தென்றனிட்டு பணியுங்கள்னா முழங்கால் போட்டு குடின்னு அர்த்தம். அவனுடைய யோசேப்பினுடைய அனுமதி இல்லாம அவனை பார்க்க கூட முடியாது. அந்த அளவுக்கு தேவன் யோசேப்பை உயர்த்தினார். இதை யோசிக்கும் பொழுது, கர்த்தர் தனக்கு செய்த பெரிய காரியத்தை யோசிக்கும் பொழுது, தனக்கு ஏற்பட்ட வருத்தத்தையும் தன்னை வருத்தப்படுத்தினவர்களையும் நினைக்க கூட யோசேப்புக்கு டைம் இல்லை. அது மறந்து போச்சு. அந்த அளவுக்கு யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை ஒன்றன் பின் ஒன்றாய் வேகமாய் சொப்பனம் காண்கிறது போல சடுதியாய் தீவிரமாய் செய்து முடித்தார். அவர் நல்ல தேவன். பிரச்சனைகள், போராட்டங்கள் ரொம்ப ஸ்லோவா லைஃப்ல வர 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 நம்ம சோர்ந்து போறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கவலையே படாத, சடுதியாய் சொப்பனத்தை போல நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாய் தீவிரமாய் உனக்கு நான் தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன். அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமா இருக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வாக்கு தத்தம் தாமதிக்காது. அது தன்னுடைய ஏற்ற காலத்திலே யாருடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டுமோ அதை தேவன் குறித்த காலத்தில் மகிமையாய் செய்து முடிப்பார், தீவிரமாய் செய்து முடிப்பார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் கர்த்தராகிய நாம் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் செய்து முடித்தார். அவன் வருத்தத்தையும் அவனை வருத்தப்படுத்தினவர்களையும் மறக்கும்படியார் அவன் சிறையிருப்பை திருப்பி அதன் பிற்பாடு அவன் வாழ்க்கையை மகிமையாய் உயர்த்தி தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளையும் அவனுக்கு கொடுத்து அவனை திருப்தி ஆக்கினார். தேவன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் இதை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாய் யோசேப்பை போல நம்மையும் என் வருத்தத்தையும் என்னை வருத்தப்படுத்தினவர்களையும் மறக்கும்படியா என் தேவன் என் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்தார் என்று எல்லாருக்கும் முன்பதாக தேவர்களாகி நம்மை சாட்சியாய் நிறுத்தும் நாள் சீக்கிரமாய் வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் அதனுடைய 52வது வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இரண்டாவதாய் தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? எந்த இடத்திலே சிறுமைப்பட்டிருந்தோமோ அந்த இடத்திலே தேவர்களாகி நம்மை அவர் பலுக பண்ணுவார், அவர் பெருக பண்ணுவார். வேதம் அதுதான் சொல்லுகிறது. வெட்கப்பட்ட இடத்திலே இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படும்படியால் நன்மையான ஈவுகளை ஆசீர்வாதங்களை தருகிற தேவன். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன். எந்தெந்த இடத்திலே தேவபிள்ளைகளாகி நாம் வெட்கப்பட்டோமோ, எந்தெந்த இடத்திலே தேவபிள்ளைகளாகி நாம் சிறுமைப்படுத்தப்பட்டோமோ கர்த்தர் நிமித்தம் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் அல்ல. நம்ம தப்பு செஞ்சுட்டு அதனால ஏதாவது சிரமம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர்கிட்ட போய் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு இனி நான் தப்பை செய்ய மாட்டேன்னு சொல்லி நாம் அந்த சூழலை ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய மிகுந்த கிருபையினால் நம்மை மன்னித்து அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை தப்பு வைப்பார். ஆனா இந்த இடத்துல யோசேப்பு சொல்ற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நிமித்தம் யோசேப்பு சிறுமைப்படுத்தப்பட்டான். கர்த்தர் காண்பித்த தரிசனத்தின் நிமித்தம் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை குழியில போட்டாங்க, விற்று போட்டாங்க.
அதன் பிற்பாடு கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று யோசிப்பு தன்னை அர்ப்பணித்தது நிமித்தம் போத்திபாரின் மனைவியால் பொய்யான ஒரு குற்றச்சாட்டிலே அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அப்ப இந்த எல்லா சிறுமையின் அனுபவமும் யார் நிமித்தம்? கர்த்தர் நிமித்தம். கர்த்தர் நிமித்தம் யோசேப்புக்கு வந்த சிறையிருப்பின் அனுபவத்தை, சிறுமையின் அனுபவத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து அந்த சிறுமையின் அனுபவத்துல எந்தெந்த கண்கள் யோசேப்பு சிறுமைப்பட்டதை கண்டதோ அந்த எல்லா கண்களும், சொல்ல போனா யோசேப்பு சிறுமைப்படுத்தப்பட்டதை காணாத ஜனங்கள் கூட இப்பொழுது யோசேப்பு பெருகி இருக்கிறதை, யோசேப்பு கர்த்தரால் உயர்த்தப்பட்டதை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதை காணும்படியாய் கர்த்தர் செய்வார். இதை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். நம்மை பலுக பண்ணுவார், நம்மை பெருக பண்ணுவார். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தர் ஏதோ ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி கிடையாது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஒரு நாள் வெளிப்படும். அப்பொழுது எந்தெந்த நாவுகள் கர்த்தருக்கு விரோதமாய் தெய்வ பிள்ளைகளை சிறுமைப்படுத்தினதோ அந்த நாவுகள் அடங்கி போகும். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை எதிர்ப்பாரும் அதற்கு எதிர்த்து நிற்பாரும் இந்த உலகத்திலே கிடையாது. அப்படி ஒரு வல்லமை கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை எந்த வல்லமையாலும் எதிர்க்கவும் எதிர்த்து நிற்கவும் முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த கல்லோடு மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று வேதம் சொல்கிறது. உதய பிள்ளைகளாகி நாம் எதற்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா நம்மோடு கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? அவர் தம்முடையவர்களுக்காக உருவின பட்டயத்தோடு வருகிறவர். சிறுமைப்பட்டவர்களை கைவிடவே மாட்டார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர்தான் சகாயர். திக்கற்றவர்களுக்கு விரோதமாய் யாராவது கிரியை செய்தால் அவர்களுக்கு எதிராய் கர்த்தர் உருவின பட்டயத்தோடு வருவார் என்று வேதம் சொல்கிறது. அதே பிள்ளைகளாகி நாம் என்று உணர்ந்து மகிழ வேண்டிய காரியம், நான் சிறுமைப்படுத்தப்பட்ட இந்த இடத்திலே என்னுடைய தேவன் என்னை பலுக பண்ணுவார், என்னை பெருக பண்ணுவார். யோசேப்பை போல என்னை உயர்த்துவார். என் சிறுமையை கண்ட கண்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டதையும் காணும். என் சிறுமையை கண்ட கண்கள் நான் கர்த்தருடையவன் என்று அவர் எனக்காக வைராகியம் கொண்டு செயல்படுகிற காரியங்களை காணும். நான் சிறுமைப்படுத்தப்பட்டதை கண்ட கண்கள் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதையும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நான் அவருடைய பார்வையில் அருமையா இருக்கிறதையும் காணும் என்ற ஒரு எண்ணம் தேவர்களாகி நமக்குள்ளே இன்னும் ஆழமாய் அது எழுதப்பட வேண்டும். கர்த்தருக்காக பக்தி வைராகியமாய் வாழ்கிற தேவ ஜனம், கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய ராஜரீக ஆசாரியர் கூட்டம், பரிசுத்தமான கர்த்தருடைய ஜனம் நிச்சயமாய் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் கை விடவே மாட்டார். அவருடைய கரம் நம்மை பிடித்திருக்கும் பொழுது அந்த கரத்தை தடுத்து அந்த கரத்தை நம்முடைய கரத்திலிருந்து எடுக்க ஒரு வல்லமையும் கிடையாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆளுகை செய்கிறார் என்பதை நம்மை சூழ்ந்திருக்கிற கண்கள் நிச்சயமாய் காணும். யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் அதை செய்து முடித்தாரே, நம்முடைய வாழ்க்கையிலும் செய்து முடிப்பார். எப்ராயிம், மனாசே என்று யோசேப்பை சாட்சியா நிறுத்தினது போல நம்மையும், நான் சிறுமைப்பட்டிருந்த இடத்திலே என்னை பலுக பண்ணினார், என்னை பெருக பண்ணினார், என்னை உயர்த்தினார். என்னை உயர்த்தி சிறுமைப்பட்டிருந்த, குப்பையிலே கிடந்த, எளியவனாயிருந்த, எல்லாராலும் மறக்கப்பட்டிருந்த என்னை மறவாமல் நினைத்து என்னை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் என்னிலே மகிமைப்படுகிறார் என்கிற ஒரு அனுபவம் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேலானது. அதற்கு ஈடாய் ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றுக்கொண்ட தேவஜனங்களாகி நாம் பாக்கியம் உள்ளவர்கள். வசனம் அதை தான் காண்பிக்கிறது. இந்த இரண்டு பிரதானமான ஆசீர்வாதங்களை தான் தேவன் நமக்கு இந்த நாளிலே மீண்டும் ஒரு விசை நினைப்பூட்டுகிறார். இன்னும் அநேக காரியங்கள் யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் செய்தார். அது நம்ம என்ன பண்ணணும்? இதை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் இன்னும் ஆர்வமாய் நம்முடைய தனி ஜெபத்துல நம்ம என்ன பண்ணணும்? அதை வாசித்ததை தியானித்து நம் கர்த்தருக்குள் பலப்படணும். இந்த நாளில் இந்த ரெண்டு பிரதானமான காரியத்தை தான் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தோடு கூட நமக்கு கற்றுத்தருகிறார். இப்ப இவ்வளவு மேலான ஒரு ஆசீர்வாதங்களை தேவபிள்ளைகளாக்கி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அடுத்ததா உடனே நமக்கு தோன்றது என்ன? இதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவர் நமக்கு தருகிற கட்டளை என்ன? அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் இவ்வளவு பெரிய மேலான ஆசீர்வாதம். அதையும் யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்தே கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். யோசேப்பின் வாழ்க்கையில அநேக நல்ல சுபாவங்கள் கர்த்தருக்கு பிரியமானது இருந்தாலும் இந்த நாளிலே தேவன் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான இரண்டு காரியங்கள் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் அதனுடைய 39வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம்.
கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அதே 39வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். கர்த்தரும் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இதை தான் தேவன் நமக்கு காண்பித்து தருகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது 2 இடத்துலையுமே கர்த்தரோ யோசேப்போட இருந்தார், கர்த்தரோ யோசேப்போட இருந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இதை வாசிக்கும் போது கர்த்தர் தான் ஏதோ யோசேப்புக்கு செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா இதுல ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம், கர்த்தர் யோசேப்போட கூட இருக்கத்தக்கதாய் யோசேப்பின் வாழ்க்கை இருந்தது. இதுதான் தேவன் நம்மிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். நம்மோடு கூட இருக்க அவர் வாஞ்சியா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19 அதுதான் சொல்லுகிறது. நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயம். இப்போ நம்முடைய சரீரத்திற்குள்ளே அவர் உலாவி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி நம்மோடு கூட நம்மை ஆளுகை செய்து நமக்கு நன்மைகளை செய்ய, நம்முடைய சிறையிருப்பை திருப்ப, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்பட அவர் ஆவதாய் வாஞ்சியா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாய் பரிசுத்தமா இருக்கிறதா? யோசேப்பின் வாழ்க்கை இருந்ததே. யோசேப்புக்கு கிடைத்த ஆசீர்வாதம் வேணும். ஆனா யோசேப்பு வாழ்ந்தது போல நம்மளால வாழ முடியலன்னா, நம்ம எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும், எவ்வளவுதான் வாக்குத்தத்தத்தை கேட்டாலும், அதற்கு ஆமென் சொன்னாலும் அந்த வாக்குத்தத்தத்தை நம்மளால சுதந்திரிக்க முடியாது. இன்று கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிற ஒரு பிரதானமான காரியம், யோசேப்போடு கூட நான் இருக்கத்தக்கதாய் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. உனக்கும் யோசேப்புக்கு நான் செய்த நன்மைகளை இரட்டிப்பாய் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய நான் எழுந்தருளி இருக்கிறேன். ஆனா உன்னோடு கூட நான் இருக்கத்தக்கதாய் உன்னுடைய வாழ்க்கை மாற நீ அர்ப்பணின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா நம்மளை பத்தி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு அநேக பிரச்சனைகள் வந்த காரணம் என்னதான், அநேக சூழ்நிலைகள்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதா நம்முடைய வாழ்க்கை இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா பரிசுத்தமா இல்லை. எல்லா சூழ்நிலைகளும் பரிசுத்தமா இருந்தோமா? நிச்சயமா இல்லை. எல்லா மனுஷர்களாலும் எல்லா சூழலும் பரிசுத்தமா இருக்க முடியாது. இது ஆண்டவருக்கும் தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீ திராட்சை கொடி, செடியாகி என்னோடு நீ இணைந்திரு. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், ஆண்டவரே நான் அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம் உனக்குள்ளே உருவாகி நீ உன்னை என்னிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருந்து நான் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கவும், உன்னுடைய சரீரம் என்னுடைய ஆலயமா இருக்கவும், நான் உனக்குள்ளே உலாவி உன்னை ஆளுகை செய்யவும் நான் உன் கூடவே இருப்பேன். யோசேப்போடு கூட நான் இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளா நாம் நம்மை முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கணும். ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லை என்று தெரிந்த பிற்பாடு அதை செய்ய நாம் வாஞ்சிக்க கூடாது. ஓகே, இது ஆண்டவருக்கு பிடிக்காது. இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை செய்ய நாம் பிரயாசப்படக்கூடாது. செய்ய பிரயாசப்பட்டு செஞ்சுட்டு ஆண்டவர் கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது? மன்னிப்பு கேட்கக்கூடாது. தப்புன்னு தெரிஞ்சு செய்யறது அது மிகவும் மோசமான காரியம். அவர்களை தான் வேதம் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறது. துன்மார்க்கன் தன் பாவத்திலே, தன் காரியங்களிலே துணிந்து செயல்படுகிறான். அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் கர்த்தரை குறித்த பயம் இல்லாதனால அவன் துணிகரமா செயல்படுறான். துன்மார்க்கனின் முடிவு அழிவு. துன்மார்க்கனின் அழிவை கர்த்தர் விரும்பவில்லை. அதனால்தான் ஆண்டவர் வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். அநேக சூழ்நிலைகள்ல நாமும் துன்மார்க்கமாய் கிரியை செய்கிறோம், தப்படி தெரிஞ்சு அதை செஞ்சிடறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னால அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாது, அதனால நீ என்ன பண்ணு, உன்னை என்னிடத்தில் அர்ப்பணித்து விடு. என்கிட்ட சொல்லு, ஆண்டவரே என்னால அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல நீ சொன்னா, ஆண்டவர் தம்முடைய பலனாகிய பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தந்து அந்த பாவத்தை மேற்கொள்ளும்படியாய் அவரே நம்மோடு கூட இருப்பார். யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து போத்திபாரின் வீட்டிலே அவன் விழுந்து போகாதபடிக்கு அவனை பத்திரமாய் பரிசுத்தமாய் காத்து கொண்டார். அதிலிருந்து யோசேப்புக்கு பிரச்சனை தான் வந்தது. ஆனாலும் எல்லாவற்றை காட்டிலும் தேவன் யோசேப்பை உயர்த்தினார். இன்னைக்கு சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்காக, சின்ன சின்ன உயர்வுகளுக்காக, உலகத்துல கிடைக்கிற அற்ப காரியங்களுக்காக, அழித்து போகிற காரியங்களுக்காக பாவத்தையும் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அருவருப்புகளையும் விரும்புகிற அப்படிப்பட்ட பொல்லாத கிரியை நம்மிடத்தில் வெளிப்படக்கூடாது. சில காரியங்கள் வேண்டாம் என்று நாம் விலக்குகிறதுனால் நமக்கு பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும், கர்த்தருக்காக யோசேப்பை போல சிறையின் அனுபவமாய் இருந்தாலும் கர்த்தருக்காக நின்றோமேனால் நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜனமே நீ பயப்படாதே,
மகிழ்ந்து களிக்கூறு. நான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பை திருப்பி உன்னை சிறுமைப்படுத்தின அந்த காரியத்துல, அந்த இடத்துல உன்னை பழுக பண்ணி, உன் வருத்தம் யாவையும், உன்னை வருத்தப்படுத்தினவர்கள் யாவையும் மறக்கும்படியா உன்னை உயர்த்தி உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன் ஆண்டவர் சொல்றார். இதான் தேவ பிள்ளைகளாகி நமக்கு பலன். தேவஜனங்களாகி நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க நாம் நம்மை கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். இரண்டாவதாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சுபாவம் யோசேப்பு கிட்ட இருந்து என்ன தெரியுமா? அதே 39வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அதே 39வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிச்சோம்னா, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமா இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இதுதான் கர்த்தர் காண்பித்து தருகிற இரண்டாவது காரியம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதா நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதே போல நம்முடைய கிரியைகள், யோசேப்பு என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்றாருன்னா, யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பிக்கவில்லை. நம்முடைய கையில் கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றதை நம்ம செய்யக்கூடாது. நம்ம செய்யறது எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு பிரியம் என்று தேவன் தம்முடைய வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியா தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அந்த காரியங்களை நமக்கு கற்றுத் தருவார். இப்படி எல்லாம் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தந்து நமக்கு உணர்த்தும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நாம் செய்வோம். யோசேப்பு செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்கப்படினார். அதை இப்படி தேவன் தியானிக்க செய்தார். யோசேப்பு கர்த்தர் வாய்க்கப்படும்படியாய் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ண மாட்டாரு, எனக்கு யோசேப்பு ரொம்ப பிடிக்கும் அதனால அவன் என்ன செஞ்சாலும் நான் வாய்க்கப்படுவேன் அப்படின்னு செய்ய மாட்டாரு. தாவீது உரியாவுக்கு செய்த காரியம் கர்த்தரின் பார்வையில பொல்லாப்பா இருந்தது. ஆனா தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இருதயத்திற்கு ஏற்றவன், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று. இருதயத்திற்கு ஏற்றவனா இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்புதான், அதற்கான சிக்ஷையை தேவன் கொடுப்பார். அப்ப யோசேப்புக்கு என்ன செஞ்சாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணார்னா, யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமானதை மட்டுமே செய்தான். பிள்ளைகளாகி நம்முடைய கரத்தின் கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையில நாம் நடப்பிக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கா? இல்ல தாவீதை போல கர்த்தர் சிட்சிக்கத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம விழுந்து போகிறோம்? அது ஏதோ வேணாலும் இருக்கலாம். எனக்கு தோணுது, எனக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்க எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளை செய்யக்கூடாது. அது நமக்கான அழகு கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. தேவ பிள்ளைகளாகி நாம் பரலோகத்தில் தேவனால் அவருடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில எது கர்த்தருக்கு பிரியமோ, எது கர்த்தருக்கு சித்தமோ, எதை பார்த்து கர்த்தர் மகிழ்வாரோ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் கிரியையா இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். இந்த காரியத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? இது நம்முடைய பலத்தால் முடியாது. இதற்கு நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம், இதை நமக்கு கற்றுத்தர பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை நாம் கேட்க வேண்டும். எவ்வளவுதான் வசனம் வாசிச்சாலும் ஒரு காரியத்தை செய்யப்படுறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் அவர் சகல சத்தியத்திற்குள்ள நடத்தி நாம் செய்ய போகிற காரியம் கர்த்தருக்கு பிரியமா இல்லையா அப்படின்னு சொல்லி வசனத்தை கொண்டு நமக்கு உணர்த்துவார். அப்படி வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தினாரேயானால் அது சரியா இருக்கும், கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். ஏன்னா வேதமே சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். அதனால மற்றவங்க என்ன பண்ண வேண்டாம், நம்ம எந்த காரியத்தை செய்யணும் செய்ய வேண்டாம்னு சொல்லி உலக மனுஷர்கள் நமக்கு ஆலோசனை தர வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகலத்தையும் குறித்து வசனத்திலிருந்து தெரியப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலை, அவருடைய சத்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது? பரிசுத்த ஆவியானவர் வசனத்திலிருந்து தேவனுக்கு பிரியமான கிரியைகளை, காரியங்களை நமக்கு தெரியப்படுத்துவார். அப்படி வசனத்தை சார்ந்திராத, வசனத்துக்கு உட்பட்டிராத எந்த காரியமும் தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. அதை நம்ம செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால உலகத்துல எவ்வளவு நன்மை கிடைக்கிறது போல இருந்தாலும் அது எல்லாமே என்னதான்? தீமைதான், நன்மை இருக்காது. கர்த்தர் ஒருவரே நன்மை. அவர் இல்லாத ஒரு காரியம் அது என்னவாதான் இருக்கும்? அது சாபமாகவும் தீமையாகவும் சர்ப்பமாகவும் தான் இருக்கும். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதை நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்.
கர்த்தர் நம்முடைய கரத்தின் கிரியைகளெல்லாம் ஆசீர்வதிக்கத்தக்கதாய், வாய்க்க பண்ணத்தக்கதாய் நம்முடைய கரத்தின் கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய தேவன் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே தாம் தந்த மகிமையான வாக்குத்தத்தத்தின் பிரகாரமே நம்முடைய பயத்தை மாற்றி நம்மை தேவனுக்குள் மகிழ்ந்து களிக்கூற பண்ணும்படியாய் நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்பி ஒரு சொப்பனம் காண்கிறது போல சடுதியாய் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வருத்தத்தையும் நம்மை வருத்தப்படுத்தினவர்களை மறக்கும்படியாய், நாம் சிறுமைப்பட்டிருந்த இடத்திலே நாம் பழுகும்படியாய் பெருகும்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்து நமக்கென தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்திலே நம்மை உயர்த்தி வைத்து நமக்கென தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள், நமக்கென தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இவை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி இதற்கு உதவாது இருந்த நம்மை அவர் நேசித்தார் என்பதை, அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார் என்பதை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் நாம் அவருக்கு விசேஷித்தவர்கள் என்பதை தேவன் விளங்க பண்ணும்படியார், இந்த உலகத்திற்கு முன்பதாக நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாய் நிறுத்தும்படியார் நம்மை உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்பட அவர் போதுமானவரும் உண்மை உள்ளவருமாய் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசி அவர் வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். அதற்காக அவர் எழுந்தருளி விட்டார். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி, அதற்கு தயவுசெய்து காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது என்ற வசனத்தின்படியே நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. நாம் தியானித்த இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவர்களாகி நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். தேவன் தாம் சொன்னபடியே நம்மை உயர்த்தி நம்மளே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக லட்சம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹாப்பி நியூ இயர்.